ஓம் மகா கணபதியே நமக. ஓம் குருவே சரணம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒருவேளை இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குது, நாங்கள் இன்னும் கடனாளியாக தான் இருக்கோம், அன்றாட வாழ்க்கையே ரொம்ப போராடி தான் எங்களால் ஓட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி வரும் காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்க போகுது, மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது, மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் சேர்க்க போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தை நீங்கள் எட்டி தொடக்கூடிய உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்க போகுது. அப்படி ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு கிளிக்கும் ஒன்று கொடுத்துக்கோங்க, சரிங்களா? பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு குரு பகவான் அதிகமாகவே நன்மையை செய்வார். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா குரு பகவான் அதிக நன்மை செய்யக்கூடிய ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருஷம் அதிக நன்மையை செய்வார். அதாவது பொதுவாகவே உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பார்வை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நன்மையை அவர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் குரு பகவான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் குரு வந்திருக்கார், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 6ல் 2, 7, 12 இந்த இடத்த பார்க்குறாரு அவர். 2, 7, 12 இந்த இடத்த அவர் பார்க்குறார். இப்படி பார்க்கும்போது 2வது இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பணம் வரும். அதாவது எக்கச்சக்கமாக பணம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறலாம், சரிங்களா? நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலைன்னு வச்சிங்களா, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம போய் பிளேஸ் ஆகுமா? நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்குறேன். அதாவது அவன் வந்தது வேலை தேடுறதுக்கு ஏதோ சரி, அந்த ஃபீல்டில் ஒரு 20,000 25,000 சம்பளம் கிடைச்சா போதும், ஏதோ ஒரு கம்பெனி, சரிங்களா? பெரிய ஐடி கம்பெனிலாம் அவங்களுக்கு அப்படி இந்தமாரி கம்பெனி இல்லாமல் நம்ம போய் பிளேஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி வந்தவங்களாம் மிகப்பெரிய கம்பெனிலாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க இந்தமாரி காலகட்டத்தில், சரிங்களா? 2வது இடத்த பார்க்குறார். 2வது இடத்த பார்க்கும்போது பண வரவு அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகம்னா நல்ல வேலை வேணும், நல்ல வியாபாரம் வேணும். இது இருந்தால் தானே பண வரவு வரும். நல்ல வேலை கிடைக்கும், பெஸ்ட்டாக கிடைக்கும், சரிங்களா? அதாவது மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனி உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே அந்த கம்பெனி இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த கம்பெனிலேயே நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்கு, நம்ம மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறோன்னு உங்களாலே நம்ப முடியாது. பிரமிப்பாக இருக்கும், உங்களுக்கு பூரிப்பாக இருக்கும், சரிங்களா? உங்களுடைய அந்தஸ்தை அது உயர்த்தும். அதாவது திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நான் பொண்ணு கொடுக்குறேன், நீங்கள் பொண்ணு கொடுக்குறேன்னு எல்லாம் போட்டி போட்டுன்னு வருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அதிக சம்பளம் கிடைக்கும். நீங்கள் ஒரு 20,000 கேட்குறதா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு 50,000 கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கம்பெனியில் அதிகமாக சேலரி கிடைக்கும், நல்ல கம்பெனி. அதாவது எத்தனையோ பேர் ஏதோ நம்ம போனோம் சென்னைக்கு, ஏதோ ஒரு சென்னைக்கு போகிறான்ல தவிர இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துன்னா அங்கே போகிறது இங்கே போகிறது வேலையை தேட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தார், விருச்சிக ராசி தான் அவர். இந்த குரு பயிற்சி தான், நீ தேடுப்பா உனக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொன்னான். அதே மாதிரி போன முறை 5ல் குரு வந்தார், அதுவும் நல்ல விஷயந்தான், சரிங்களா? இப்போ 6ல் குரு வந்திருக்காரு. 6ல் குரு வந்த பிறகு அந்த பையனுக்கு வேலை கிடச்சி. 5ல் இருக்கும்போதே கிடச்சிருக்கும், அந்த பையன் முயற்சி பண்ணலை, சரிங்களா? 6ல் வந்த பிறகு முயற்சி பண்ணுப்பா கிடைக்குன்னு சொன்னால் அதே மாதிரியே கஷ்டத்துக்கு மிகப்பெரிய கம்பெனி இல்லை, சரிங்களா? அதாவது அந்த பையனுக்கு இப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம், அவங்க பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாப்பா
பொண்ணு பார்த்தாவே எங்கே வேலை செய்கிறாரு, எந்த கம்பெனியில் செய்கிறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இதை கேட்குறாங்களா இல்லையா? இப்போ அவன் 55,000 என்னமோ அந்த பையனுக்கு சம்பளம், நல்ல கம்பெனி, மிகப்பெரிய ஐடி கம்பெனி, அவன் யார்கிட்ட வேணாலும் பொண்ணு கேட்கலாமே, ஏன்னா அந்த தகுதி அவனுக்கு இருக்குது. அதாவது தொழிலை விட, சரிங்களா, தொழிலை விட மற்ற எந்த தொழிலையும் விட வேலை கிடைக்கிறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சரிங்களா, நீங்கள் அதில் முதல்ல போடுறது கிடையாது. நீங்கள் வந்து வாரத்துக்கு 5 நாள் உங்களுக்கு வந்து வேலை நாள், 2 நாள் லீவு. சரிங்களா, ஐடி கம்பெனியில் சனி ஞாயிறு 2 நாள் லீவு, திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆஃபீஸ் உண்டு, போய் வேலை செய்யணும். உங்களுக்கு மாதம் 30ஆம் தேதி சம்பளம் வந்துடும். சரிங்களா, சம்பளம் வந்துடும். மாதம் நீங்கள் ஃபிக்ஸ்டு சம்பளத்தை பார்த்துக்கினே இருப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அதை அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வியாபாரத்தில் போட்டு அதில் லாபம் வந்தால் தான் ஆச்சு. அது வந்து நீங்கள் விற்ற பொருளை அவன் பணம் கொடுத்தவங்களுக்கு, சரிங்களா, அது வந்து அந்த வருவா கொஞ்சம் இழுக்கு பிடிக்கவே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் நல்லா இருக்கும், கணிசமாக லாபம் வரும், நல்ல லாபம் வரும். சரிங்களா, அதாவது கட்டுக்கட்டாக பணம் வரும், நல்ல முறையில் வரும். அதே மாதிரி வேலையில் நீங்கள் நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையை வச்சே அந்த வேலையை வச்சே போதும், இந்த கம்பெனியில் நம்ம செட்டில் ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சி போகும். அவ்வளோ டீம் அவுட்டிங் கூப்பிட்டு போவாங்க, ஸ்டார் ஹோட்டலில் விருந்து வைப்பாங்க. ஐடி கம்பெனிலாம் இப்படி தான் நடக்கும். சரிங்களா, உங்களை வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கும், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும் உங்களுக்கு அவங்க காரில் கூட்டின்னு வந்து விடுவாங்க. எந்த இதுவும் கிடையாது. சரிங்களா, அந்த அளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரும். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து 12வது இடத்த பார்க்குறாரு ஸ்தானத்தில் நல்ல முறையில் இருக்கும். உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் அந்த கணவன் மனைவின்ற உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பணம் வந்தால் தானே மனைவி வந்து மனைவிக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பணம் வந்தால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது இப்போ பணம் இருந்தால் தான் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்க முடியும், நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை வாங்க முடியும். பணம் இல்லைன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா சொல்லுங்கள்? நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் கையில் பணம் என்ன கத்தையாக வரும், கட்டுக்கட்டாக வரும். சரிங்களா, உங்கள் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2வது இடமும் 12வது இடமும் நல்லா இருந்தாவே 7வது இடம் நல்லாயிருக்கும். சரிங்களா, கலத்திரஸ்தானம் அது நல்லாயிருக்கும். அப்படி நல்லா இருந்தாவே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். சரிங்களா, அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்துடும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் 4 பேர் நீங்கள் 4 பேர் வந்து உங்களை வந்து திரும்பி பார்க்குற மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். சரியா, என்ன அது சாதாரண என்ன சொல்கிறது, ஏதோ வந்தான் போனால் திடீர்னு பார்த்தா பெரிய லெவல் ஆகிட்டான், பெரிய கம்பெனியில் வேலை கஷ்டம்னா எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயம் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். என்னென்னா 6ல் குரு வரும்போது பகையாளிகள், உறவில் பகை வரும். சரிங்களா, இப்போ வந்து அதாவது டெக்னாலஜி வளருது, எல்லோரும் பணக்காரங்களாக ஆகுறாங்க. இன்றைக்கி ஏழையாக இருக்கவங்க நாளைக்கு பணக்காரங்களாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த போட்டி பொறாமல் அந்த சொந்த பந்தங்களுக்குள்ளேயே அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து யாருமே வந்து ரொம்ப சொந்த பந்தம்னு கூட்டு குடும்பம்லாம் கிடையாது. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் சொந்த பந்தம்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப டவுன் ஆகி கடனாளி ஆனீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா, அப்படி சொந்த பந்தம் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து தான் போகணும். அப்படியா, அதை வெட்டு 1 துண்டு 2 பேசக்கூடாது. நீ சரியில்லையா, இதுக்கு மேலே என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத. அந்த மாதிரி வெட்டு 1 துண்டு 2லாம் பேசக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக இருங்க, நல்ல கலகலன்னு சிரித்து பேசுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனீங்கன்னா கூட அவங்கள பார்த்து நல்லா இருந்தது, சாப்பாடு சூப்பராக இருந்தது, யார் எந்த ஊர் சமையல்காரங்க நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அந்த 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 ரவா கேசரி நல்லா இருந்தது, இந்த கூட்டு நல்லா இருந்தது, இட்லிக்கு சாம்பார் சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி நான் அப்படி தான் இருக்கணும். சரிங்களா, பகையாளிகளை வளர்த்தக்கூடாது. இந்த காலகட்டத்தில் வந்து பகையாளிகள் அதிகமாகும், உறவுலே விரிசல் வந்துடும். சரிங்களா, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அதாவது புத்திசாலித்தனம் என்னன்னா பகையாளியே நண்பனாக மாற்றிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா, இருக்க பகையாளியை வந்து அதிகமாக ஆக்கிட்டே போகக்கூடாது. அது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க, உங்களோட வளர்ச்சியில் அவங்க கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போலாம் வந்து சொந்தக்காரங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் பார்த்துக்க போகிறாங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, பரவாயில்லையா தம்பி, நல்லா எங்கே படிக்கிறான் தம்பி, பரவாயில்லையா, சூப்பர் ஸ்கூலுங்க, அவங்க ஸ்கூல் பேரை சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்கூலுங்க. அந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஓகே, அவங்க நல்லவங்க, சரியா, அவங்க நம்மளை இப்படிலாம் விசாரித்தாங்களே அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் வரும். அதனால் உங்கள் மேலே வந்து அவங்க மனசு கஷ்டப்பட மாட்டாங்க. பகையாளியையும் எப்போவுமே நம்ம நண்பனாக மாற்றிக்கணும். அதுதான் திறமை. சரியா, நண்பனை பகையாளியை மாற்றுறதுலாம் திறமையே கிடையாது. அப்படி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா இந்த 6ல் குரு வரும்போது இந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குது. மற்றபடி உங்கள் குடும்பத்துலேயும் சரி, பண விஷயத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல முன்னேற்றம்.
படிக்கிறவங்களாம் நல்ல மார்க் எடுப்பாங்க. சரிங்களா? அப்படி ஒரு அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி